கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு 2026 எப்படி இருக்கு? 1/6/2026 வரைக்கும் முற்பகுதி சனி பகவான் கண்டக சனியா இருக்காரு. கண்டக சனியா இருக்காரு அப்படின்போது கணவன் மனைவி இடத்தே, மனைவி கணவன் இடத்தே, அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட அமைதி அப்படின்றத வச்சுக்கணும். நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்ற எண்ணம் வேணாம். ரெண்டாவது ஆரோக்கியம் சார்ந்த கவனம், பயணம் சார்ந்த கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். ராகு 6ஆம் பாவம், கடன்லேருந்து விமோச்சனம், நோயிலிருந்து விமோச்சனம், எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றது ராகு கொடுப்பான். காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்குது. கேத்து 12ஆம் பாவம், நிறைய பேர் வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம், ஃபாரின் கரன்சிஸை கையாளக்கூடிய ஒரு பிராப்தம். அதே மாதிரி மருத்துவம் தொழில், ரசாயனம் தொழில், இதெல்லாம் இருக்கவங்க நல்ல சிறந்து விளங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு 10ஆம் பாவம், தொழில் குருவாக இருக்கார். தொழில் குரு தொழிலில் பயங்கர ப்ரெஷர்ஸை ஏற்படுத்துவார். ரொம்ப புத்திசாலித்தனமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அவரை ஓவர்டேக் பண்ணிக்கலாம். இது முற்பகுதி அப்படின்னு சொல்லலாம். பிற்பகுதி அப்படியே 1/6/2026 2026 முடிய சனி பகவான் கண்டக சனியாகவே தான் இருக்கார். ஆனால் குருனோட 9ஆம் பார்வை அவர் மேலே படியுது. அப்போ சனி பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாகிடுவார். பெரிய லெவலில் உங்களை எந்த ஆஸ்பெக்ட்லையும் கெடுக்க முடியாது. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க, டபுள் ப்ளஸ் போடலாம். அதே மாதிரி ராகு 6ஆம் பாவம், ஆனால் குருனோட பார்வை இல்லை. அப்போ நீங்கள் எங்கே கடன் கேட்டாலும் கிடைக்கும். பெரிய லெவலில் கடன் வாங்கினீங்க அப்படின்னா ட்ராப் ஆகிடுவீங்க. அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள், இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ், ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. கேத்து அதே பொசிஷன் தான், மாற்றம் கிடையாது. அதுக்கு மேலே குரு பகவான் பிற்பகுதியில் லாப குருவாக இருக்கார். நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கான லாபத்தை கொடுக்கக்கூடிய பொசிஷன். அதே மாதிரி உங்கள் அக்கா, அண்ணன், மூத்த சகோதர சகோதரிகளோட சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ்னோட சப்போர்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக கன்னிராசி அன்பர்கள் முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா முற்பகுதி அபவ் ஆவரேஜ், பிற்பகுதி சூப்பர் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.